விஜய் வந்து காவேரிக்காக வந்து மனசு கஷ்டப்படுறாரு. இங்க வந்து சொல்றாங்க, டாக்டர் இந்த மாரி ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து காய்ச்சல் வந்திருக்கு. இந்த டைம்ல வந்து குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகறக்கு சான்சஸ் இருக்குன்றாங்க. இத வந்து அம்மாக்கு தெரியாம பார்த்துக்கங்கன்றாங்க, குழந்தையோட அம்மாக்கு. சரின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு விஜய். இங்க விஜய் என்ன பண்றாரு, பழம், அதுக்கப்புறம் தேவையானது காய்கறிகள் வந்து எவ்வளோ தேவையானதோ அவ்வளவும் எல்லாமே வாங்கிட்டு வராரு காவேரிக்காக. இத பார்த்த காவேரி வந்து இவ்வளோ எதுக்குங்க வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அடுத்து வந்து அங்க என்ன பண்றாரு, வேப்பிலையோட அதை பறித்து வந்து ஃபுல்லாகவே வந்து கட்டி தோரணம் மாதிரி அழகாக வெளியே போடுறாரு. அதே மாதிரி காவேரிக்கு வந்து அந்த வேப்பிலையெல்லாம் எடுத்து வந்து வைக்கிறாரு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாரு. இதை பார்த்தா காவேரி, என்னங்க நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு டைம் ஆகலையா, நீங்கள் வீட்டுக்கு வேணால் போங்க அப்படின்னு. அதெல்லாம் தெரியாது காவேரி, உன்னை பார்த்துக்க தான் என்ன முதல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து சமைக்க ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்து காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க நீங்கள் இங்கே சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிட்டு போகுது, அதெல்லாம் பார்த்துக்கலாம் காவேரி, என்ன பொறுத்தவரைக்கும் உனக்கு நல்லபடி சமைச்சு கொடுக்கணும். டாக்டர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க உன்னை பார்த்துக்கிறதுக்கு, அதெல்லாம் நான் பக்காவாக செய்யணும். சரிங்க, டாக்டர் வேறு எதாவது சொன்னாங்களா, குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி, குழந்தை நல்லா இருக்குமா, நீயும் நல்லா இருப்பியா, சீக்கிரமாகவே போயிடுமா, எந்த பிரச்சனையும் இருக்கா, நிஜமாக சொல்கிறீங்க, நிஜமாக தான் சொல்கிறேன் காவேரி, குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வராது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து சமைச்சு கொடுக்குறாரு. காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஊட்டியும் விடுறாரு. காவேரி நல்லா இருக்கா அப்படின்னு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சாப்பாடு நான் சாப்பிட்டதில்லை, ஏன்னா இதில் நீங்கள் ரொம்ப அன்பை கலந்து வச்சுருக்கீங்க, காதலையும் கலந்துருக்கீங்க அப்படின்னு சந்தோஷம் தாங்க முடியல. ஏய் உப்பே போடலடின்னு. பரவாயில்லைங்க, அதான் சொன்னேன்ல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எனக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு அப்படியே தன்னையும் மறக்கிறாரு விஜய். அடுத்து வந்து யாரோ கதவு தட்டுறாங்க. பார்த்தா அவங்க அம்மா சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. காவேரி, என்னடி சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேம்மா, நானே செஞ்சுட்டேன் சாப்பாடு. நீ ஏன்டி செஞ்ச? இந்த மாதிரி நல்லா செய்யக்கூடாதுடி, அனல் அதிகமாகும்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. என்னடி ஃபேன் வாங்கிட்டியா? என்னது இது, காய்கறி எல்லாமே செஞ்சு வச்சுருக்க, எப்போ இதெல்லாம் வாங்கினேன், நீ வெளியே போகலையே அப்படின்னு. இல்லைம்மா, நான் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி எல்லாத்தையும் வாங்கிட்டேன். இதுக்கெல்லாம் எம்பூட்டு செலவாக இருக்குமோ தெரியலையே, நீ என்னென்ன இப்படி பண்ணி வச்சுருக்க, எவ்வளோ காசு செலவு, அதெல்லாம் ஒன்றும் ஆகுதுமா, பார்த்துக்கலாமா அப்படின்னு. என்னடி நீ தேவையில்லாமல் செலவு பண்ணிகிட்ருக்க அப்படின்றாங்க. சரிம்மா, சரி சரி, நான் சாப்பாடு வச்சுட்டு உடனே கிளம்பணும், நீ சாப்பிடு அப்படின்னு. இல்லைம்மா, நான் சாப்பிட்டுட்டேன்னு சொன்னேன்ல, நான் அப்புறமா சாப்பிட்றேன், வச்சுட்டு போ அப்படின்றாங்க. சரிம்மா, உனக்கு எங்கே ஒட்டிக்க போகுது, நீ வேறு பயந்துட்டு போகிற, கிளம்புமான்னு. நான் ரொம்ப தாண்டி ஓவராக பண்ணுறேன், ஒரு வாட்டி சொல்லிட்டேன், அதுக்காக இப்படி பண்ணுறியேடி அப்படின்னு. என்னம்மா பண்ணுறது, நீ தான் சொல்லிட்டேல, கிளம்பு கிளம்பு. அதுக்கப்புறம் அவங்க இருக்கிறவங்க எல்லாரும் உங்கள் அத்தை மெயினாக உன்னை தேட போகிறாங்க அப்படின்னோடனே, சீக்கிரமாக குணமாயிடும்டி, இப்போ பாரு பாதி தூரம் குணமாயிட்டு இருக்குது உனக்கு, நிஜமாகவே சான்ஸே இல்லைடி, இந்த அளவு குணமாயிட்டுருக்கேன் உனக்கு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. எல்லாம் என் புருஷன் சொல்லணும், என் புருஷன் தான் எனக்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு, நீ அப்பான்னு எனக்கு அப்படி சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. இங்கே வந்து அவங்க அம்மா போனோன்னே, எங்கள் அம்மா போயிட்டாங்க, வெளியே வாங்க வெளியே வாங்கினோன்னே விஜய் வெளியே வராரு. அப்பாடா, அவங்க அம்மா அப்பப்போ வந்து பயமுறுத்துறாங்களே, சரி வேறு யாருமே ஏன் வரல, எல்லாரையும் எங்கள் அத்தை யாரே வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க, அதனால் எப்படி வருவாங்க அவங்க அப்படின்னோடனே. ஓ அப்படியா, உன் அத்தை பயங்கர டெரர் பீஸாக தான் இருப்பாங்க போல் இருக்கே அப்படின்னோடனே. என் அத்தை பயங்கர டெரர், கவனமாக இருக்கணும், ஒரு வேளை மோப்பம் பிடிச்சிங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் உங்கள் கதை அவ்வளோதான் அப்படின்னு. ஐயோ அப்படியா சொல்கிற, ஆமாம் ஆமாம் அப்படின்றாங்க. சிரிக்கிறாரு. அடுத்து வந்து காவேரி அந்தளவு பார்த்துக்கிறதால காவேரிக்கு நிறைய குறைஞ்சிட்டே வருது. இங்கே பாருங்களேன், கையிலலாம் போயிட்டுருக்கு, இங்கே பாருங்களேன், முகத்துலலாம் போயிட்டுருக்கு, எனக்கு ஃபுல்லாக குணமாயிடுச்சுங்க அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுருக்காங்க. இதை பார்த்தா விஜய் வந்து நிம்மதி அடைகிறாரு. ஃபீவர் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிறாரு. காவேரி ஃபீவரும் குறைஞ்சிருக்கு காவேரி, நான் ரொம்ப பயந்துட்டேன் காவேரி, நானும் ரொம்ப பயந்துட்டேங்க, இப்போ குட்டி பாப்பா நல்லா தான் இருக்கு, குட்டி பாப்பா அப்பா பத்திரமா உன்னை மீட்டு கொடுத்துட்டாரு அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே காவேரிக்கு ரொம்ப வெக்கையாக இருக்கிறதா வெளியே கூட்டினது விஜய் வந்து பார்த்துட்ருக்காரு. எங்கே யாராவது பார்க்கத்தான் என்ன பண்ணுறது, அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க காவேரி, இப்போ தான் நீ நல்லா குணமாயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு உச்சி முகறாரு. ஒன்றும் சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. அப்படியே வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க விஜயை.